ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மா ஸ்டைலில் கிராமத்தில் எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி. இது அந்த காலத்தில் உடம்பு சரியில்லைனா இல்லை ஃபீவர் இந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சு சாப்பிடுவாங்களாம். உடம்புக்கு அவ்வளோ பலத்தை கொடுக்குமா, சளி இருந்தாலும் கரைச்சிருன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த நாட்டுக்கோழி குழம்பு தான் செஞ்சு தருவாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு தனியாக கறியை வேக வைக்கிறப்பயே இது கூட இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இந்த மாதிரி நிறையா இடித்து சேர்க்குறப்ப அதோட எசன்ஸில் இறங்கி அந்த சூப்பு தண்ணியே குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செம்மையாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் அடிக்கடி இந்த சூப்பு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காது. அப்படி அவங்களுக்கு சளியே பிடிச்சிருந்தாலும் அந்த சளியெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும். உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு 2 முறையாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்க வேணால் சூப்புக்கு பதிலாக குழம்பு எடுத்து அதில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் அதையும் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. அது வேணாலும் போய் பார்த்துக்கோங்க. அடிக்கடி நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா மற்றவங்களே விட உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.